கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோட அறுப்பார்கள். இந்த உலகத்துல பிறந்த எல்லா மனிதர்களும், மனுஷிகளும் அவர்கள் அழாதவர்கள் அல்ல, அழுதவர்கள். அழுது அழுதவர்கள் சில பேர் இன்றும் அழுது கொண்டிருக்கிறார்கள். அழுகையின் பின்பகுதி என்ன அப்படின்னா, அதனுடைய ஒரு காரியம் இருக்கும். இந்த அழுகையினுடைய முன்பகுதி என்னன்னா, அதுவும் ஒரு காரியம் இருக்கும். ஆனா, இங்க சங்கீதக்காரன் எழுதும்போது, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோட அறுப்பார்கள். ஒரு ஊரில் வயது முதிர்ந்த பெரியவர் ஒருவர் இருந்தார். அவருக்கு ஏராளமான பிரச்சனைகள், போராட்டங்கள், துயரங்கள். ஒரு நாள் அவர் தன் துயரங்களை எல்லாம் கொட்டி அழுது தீர்த்து விட வேண்டும் என்று எண்ணி, ஒரு குன்றின் மேல் ஏறி உட்கார்ந்து அழ ஆரம்பித்தார். பல மாதங்கள் தொடர்ந்து அவர் அழுதபடியினால், கீழே இருந்த பள்ளத்தில் ஒரு கண்ணீர் குளமே உருவாயிற்று. அப்படின்னா ஒரு பாறையின் மேல் உட்கார்ந்து அவர் பல மாதங்களாக அழுது கொண்டிருந்தார். இப்போ அந்த பாறையை சுற்றிலும் பெரிய ஒரு நீரூற்று மாதிரி குளங்கள் உண்டாயிற்று. அந்த குளத்தை கண்ட கொக்கு, அன்னப்பறவை போன்றவை அந்த குளத்தை உண்மையான குளம் என்று எண்ணி நீந்தி குளித்து மகிழ்ந்தன. எங்கிருந்தோ நண்டுகளும், தவளைகளும் குளத்தை நோக்கி வந்து பெரிய ஆர்ப்பாட்டம் செய்தன. குளத்தின் கரையிலே அழகான பூஞ்செடிகள் உருவாயின. வண்ணத்து பூச்சிகள், வண்டு இனங்கள் மகிழ்ந்து களிகூர்ந்தன. தன்னை சுற்றிலும் இன்பமயமான சத்தம் கேட்கிறதை அறிந்த அந்த பெரியவர் ஒரு நாள் அந்த முதியவர் கண்களை திறந்தார். ஆச்சரியமான அந்த குளத்தையும், சுற்றிலும் அற்புதமான மகிழ்ச்சியையும் அவர் கண்டார். அவர் கண்ணீர் நின்று போயிற்று. கண்ணீர் நின்று போனதால் குளம் வற்றியது. ஜீவராசிகள் தத்தளித்தன. முடிவில் எல்லா பறவையினங்களும், வண்டினங்களும் அந்த முதியவரிடம் வந்து, "ஐயா, ஏன் அழுகையை நிறுத்திவிட்டீர்கள்? குளம் வற்றிப் போகிறதே! தயவு செய்து கண்களை மூடி மீண்டும் அழுங்கள் ஐயா. உங்களுடைய கண்ணீரில் தான் எங்களுடைய சந்தோஷமே அடங்கியிருக்கிறது" என்று எல்லா பறவைகள் இனங்களும், பூக்களும் அந்த பெரியவரிடத்துல சொன்னதாம். பாவம் அந்த முதியவர். மீண்டும் அவர் அழ ஆரம்பித்தார். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த கதை உங்களுக்கு ஒரு வேடிக்கையான கதையானாலும், சிந்திக்க வைக்க முக்கியமான ஒரு கதை. ஒரு முதியவரின் கண்ணீர் எத்தனையோ ஜீவராசிகளுக்கு பயனுள்ளதாய் அமைந்தது. அதுபோல கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு தாய் தன் குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார். கண்ணீரோடு உழைக்கிற ஒரு தகப்பன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை மேன்மைப்படுத்துகிறான். ஒருவருடைய கண்ணீரால் மற்றவர்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்கள். அதுதான் சங்கீதக்காரன் கண்ணீரை விதைக்கு ஒப்பிடுகிறார். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோட அறுப்பார்கள். ஆமாங்க. கண்ணீர் ஜெபம் மிகுந்த ஆத்தும அறுவடையை தரும். அது ஆசீர்வாத அறுவடையை தரும். கண்ணீரின் ஜெபத்திற்கு ஒப்புமையாய் பழைய ஏற்பாட்டில் வெள்ளைப்பூளம் இருக்கிறது. வெள்ளைப்பூள மரத்தை கூரிய கத்தியால் சீவும்போது, வெட்டப்பட்ட இடத்திலிருந்து வெள்ளைப்பூளம் பிசினாக ஓடி வடிகிறது. அது மென்மையானது, நறுமணமிக்கது, நொறுங்குண்டது, இருதயத்திலிருந்து புறப்பட்டும் ஏழும் எள்ளும் ஒரு வெள்ளைப்பூளம். அதை கண்ணீரின் ஜெபத்திற்கு அது அடையாளமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, பிள்ளை இல்லாமல் மலடி என்று பட்டம் பெற்று நிந்தைகளையும், அவமானங்களையும் அனுபவித்த அன்னாள், தேவ சமூகத்தில் கண்ணீர் விதைகளை ஜெபத்திலே ஊற்ற அவர் தீர்மானித்தார். 1 சாமுவேல் 1:10 நாம் வாசிக்கிறோம். அன்னாள் பெற்ற அறுவடை என்ன? தீர்க்கதரிசியான ஒரு சாமுவேலை பெற்றார். கர்த்தர் இன்னும் 5 குழந்தைகளை அவளுக்கு தந்தருளினார். தேவனுடைய பிள்ளைகளே, கண்ணீரோடு ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நறுங்குண்ட, நொறுங்குண்ட இருதயத்தோடு கர்த்தரை நோக்கி பாருங்கள். கண்ணீரின் ஜெபத்திற்கு நிச்சயமாகவே பதில் உண்டு. என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று சங்கீதம் 56:8 நாம் வாசிக்கிறோம். பூமியில் நீங்கள் சிந்துகிற கண்ணீர் பரலோகத்தில் கர்த்தருடைய துருத்தியில் இருக்கிறது. அந்த கண்ணீர் கர்த்தருடைய பார்வையில் மகா வெளியேற பெற்றது. நீங்கள் சாதாரணமாக கண்ணீர் சிந்தி அழுதுவிட்டு போய்விடலாம். ஆனா கர்த்தரோ அவைகளை தேவ தூதர்களை கொண்டு சேகரித்து தமது துருத்தியில் வைத்திருக்கிறார். உங்களுடைய கண்ணீர் ஜெபம்
அவருடைய உள்ளத்தை உருக்குகிறது. உங்களுடைய கண்ணீரை புறக்கணித்து விட்டு ஒருபோதும் அவர் கடந்து செல்கிறவர் அல்ல. உலகத்தார் உங்கள் கண்ணீரை ஒருவேளை அசட்டை செய்யலாம், கிண்டல் பண்ணலாம், கேலி செய்யலாம். உங்கள ஒரு வேடிக்கை பொருளாக கூட அவர்கள் பார்க்கலாம். ஆனால் கர்த்தரோ தீவிரமாய் ஓடி வந்து தமது பொற்கரங்களினால் கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஆகவே தேவ சமூகத்தில் கண்ணீர் விதைகளை ஊற்றி ஜெபியுங்கள். அன்பானவர்களே, இந்த உலகத்துல கண்ணீர் வடிக்காத மனுஷன் யாருமே இல்ல. தாயின் கருவில உருவாகி வெளியே வரும்போதே அந்த குழந்தை கண்ணீரோட தான் வருது. அதே போல அந்த குழந்தை பெரியவனாய் மாறி ஒரு பெரிய குடும்பத்தை கட்டி எழுப்பி மரணத்தை சந்திக்கும்போது கூட கண்ணீர் வருகிறது. சில பேர்கள் கண்ணீரோடே அனுப்பி வைக்கிறார்கள். இதுதான் இந்த உலக வாழ்க்கை. சில பேர்கள் வாழ்நாள் முழுவதுமே கண்ணீரா தான் இருக்கும். சில பேர் கண்கள் மல்க கண்ணீரை வடிப்பார்கள். சிலர் உள்ளத்தின் வேதனையினால அந்த வேதனை தாங்குனாத துக்கத்தோடு வார்த்தையினாலே கண்ணீராக மாற்றுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அவர் பேர் எரேமியா. எரேமியா 9:1 அவர் சொல்லுகிறார், அவர் பேரே ஒரு கண்ணீரின் தீர்க்கதரிசி என்றுதான் பேர். என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். தேவனே அப்படின்னு சொல்லி அவர் கதறுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அநேக பரிசுத்தவான்கள் தேவ சமூகத்தில் கண்ணீர் சிந்தினார்கள், ஊக்கமாய் ஜெபித்தார்கள். கர்த்தர் அவருடைய கண்ணீரை துடைத்து அற்புதம் செய்தார். அவருடைய பிரச்சனைகளை மாற்றினார். ஆயினும் கிறிஸ்துவின் கண்ணீர் உள்ளத்தை உருக்குகிறது. அவருடைய மனதுருக்கமே கண்ணீரை கொண்டு வந்தது. அவர்கள் இருந்த தெய்வீக அன்பே இதற்கு காரணம். அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதியில் ஓரமாய் தங்கும் புறாக்கண்களுக்கு ஒப்பானவை என்று உன்னத பாட்டு 5:12 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, வாழ்க்கையில கண்ணீர் வராத மனுஷன் ஒருவரும் இல்லை. எல்லாரும் கண்ணீரை வடித்தவர்கள், கண்ணீரை விட்டவர்கள், கண்ணீரை குளமாக மாற்றினவர்கள். ஒரு கண்ணீரின் பாதையிலேயே கடந்து சென்ற நாட்களும் உண்டு. அது நிரந்தரமாக இருப்பதும் சில பேருக்கு உண்டு. சில பேருக்கு அந்த கண்ணீரை துடைத்து அதை ஆனந்த களிப்பாய் மாற்றுவதும் உண்டு. உள்ளம் குமுறி போய் கண்களிலே தண்ணீர் வற்றி போய் உள்ளத்தின் இருதயத்தின் ஆழத்துல வேதனையோடு கூட இருப்பது கூட ஒரு கண்ணீருக்கு சமந்தான். அதனால் அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு ஒருவர் இருக்கிறார். நான் பல ஆண்டுகள் கண்ணீர் வடித்தவன், பல காரியங்களில் கண்ணீர் வடித்தவன். என் கண்ணீர் வெளியே உலகத்துக்கு தெரியாது. ஒரு சில நேரங்கள்ல அது தெரிந்திருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனா பல வருஷங்கள் இன்றைக்கும் கண்ணீர் வடிக்கிறேன். ஆனா இந்த கண்ணீருக்கு யார் பதில் தர முடியும்? இந்த கண்ணீரினுடைய பிற்பகுதி எனக்கு என்ன வைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா கண்ணீருக்கு பின்னாடி எனக்கு ஒரு சந்தோஷமான, ஒரு ஆசீர்வாதமான ஒரு பகுதி இருப்பதை நான் உணர்கிறேன். பிரியமானவர்களே, தாயில்லாமல் வளர்ந்த நாட்கள் வடித்த கண்ணீர் வேற, வாலிபத்தின் நாட்கள்ல வடித்த கண்ணீர் வேற, திருமணத்துக்கு பின் வடித்த கண்ணீர் வேற, அந்த குழந்தைகளை வளர்த்து எடுத்து ஆளாக்கும் போது வாழ்க்கையினுடைய ஒரு அழைப்பின் நிமித்தமாக புறக்கணிக்கப்பட்ட நாட்கள்ல நான் பல இடங்கள்ல, பல கிராமங்கள்ல, பல மரத்தின் கீழ், பல ரோடுகளின் வழியாக, பல வீட்டு திண்ணையின் படுத்திருக்கும் போதும், பல பேர்கள் பல வார்த்தைகளை சொல்லும் போதும், பழைய காரியங்களை நினைத்து வடித்த கண்ணீர்கள் கொஞ்சம் அல்ல, கொஞ்சம் அல்ல, கொஞ்சம் நெஞ்சமும் அல்ல. அப்படி வடித்த கண்ணீருக்கு தேவன் இந்த பூமியில அவர் என்னை அழைத்த பின்பும் வடித்த கண்ணீர் உண்டு. இன்றைக்கும் ஏங்கி சில நேரங்களில் நின்று மல்க கண்ணீர் மல்க நிற்பது உண்டு. இதுக்கெல்லாம் எனக்கு ஒரு விசுவாசம் உண்டு. அவருடைய பாதையில ஊழியத்தில் இருக்கிறபடினால கர்த்தர் அதில் ஆனந்தத்தையும் அது மகிழ்ச்சியும் எனக்கு வைத்திருக்கிறார். நான் அதை அனுபவிக்கிறேன். இன்றும் நான் வடிக்கிற கண்ணீருக்கு பதில் வரும் என்று சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன்.
அதில் கொடுக்கிறவரும், கொடுத்து ஆசீர்வதிக்கிறவரும், சந்தோஷப்படுத்துகிறவரும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். அதை யாராலயும் மாற்ற முடியாது. அது சொல்லி முடியாது. அது அந்த அளவுக்கு மாறும்போது ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் உண்டாகும். அதனால பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வடிக்கிற எல்லா கண்ணீருக்கும் ஒரு கெம்பீர அறுப்பு இருக்குது. ஒரு அறுவடை இருக்குது. ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. சோர்ந்து போகாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளெஸ் யூ.